அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகர் பிறந்ததிலிருந்தே கஷ்டப்படும் ஜாதகம் உண்டு, பிறந்ததிலிருந்தே வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்கும் உண்டு, இடையிலே மேடு பள்ளங்களை சந்திக்கும் ஜாதகமும் உண்டு. இந்த அமைப்பில் ஒருவர் பிறந்ததிலிருந்தே கஷ்டப்படுகின்ற ஜாதகம் எவ்வாறு இருக்கும்? குறிப்பாக பிறந்ததிலிருந்தே கஷ்டப்படணும்னா அவயவ திசையில் நடக்கணும். என்னதான் அவயவ திசையில் நடந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அதை சமாளித்துக் கொண்டு போராடி கொண்டு இருப்பார். இந்த அமைப்பில் பிறந்ததிலிருந்தே கஷ்டப்படுகின்ற ஒரு உதாரண ஜாதகத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகம் பிறந்தது 12/3/1990 12:16 PM அளவில் பிறந்திருக்கார். மிதுன லக்னம், கன்னி ராசி, உத்தர நட்சத்திரத்தில் இந்த ஜாதகம் பிறந்திருக்கிறார். லக்னத்தில் குரு, 2ஆம் வீட்டில் கேது, 4ஆம் வீட்டில் சந்திரன், 7ஆம் வீட்டில் சனி, 8ஆம் வீட்டில் செவ்வாய், சுக்கிரன், ராகு, 9ல் சூரியன், புதன். இங்கே லக்னத்தில் திக்பலம் குரு திக்பலமாக இருந்தாலும் லக்னாதிபதி சூரியனுடன் இணைந்து திரிகோணத்தில் இருக்கிறார். சூரியன் அங்கே சனியின் பார்வையில் இருக்கிறார், லக்னாதிபதியும் சனியின் பார்வையில் இருக்கிறார்கள். இந்த ஜாதகம் பிறந்ததே பார்த்தீங்கன்னா, அதாவது சந்திர திசையில் பிறந்திருக்கார். சூரிய திசை, அதாவது சனியின் பார்வை பெற்ற சூரிய திசையிலே அந்த காரகோ பாவனாஸ்தி பாபத்துவமாக இருக்கும் நிலையில் காரகோ பாவனாஸ்தி செயல்படும் என்பதற்கிணங்க இந்த சூரிய திசையிலே உடைய தகப்பனாக இருந்ததுதான். அடுத்தது சந்திர திசை, சந்திரன் அங்கே திக்பலம் அடைந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறார். அடுத்தது செவ்வாய் திசை, ராகுவுடன் இணைந்த செவ்வாய் திசை மிக கொடுமையாக இருக்கும். அதாவது 6ஆம் அதிபதி 8லே உச்சமாகி ராகுவுடன் இணைந்து மிகவும் கெட்டு பலவீனமாக இருக்கும் நிலையில் தற்பொழுது வரை ராகு திசை நடந்து கொண்டு இருக்கிறது. பிறந்ததிலிருந்து இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாகி சுக்கிரன் ராகுவுடன் இருந்தால் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் EEE டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு குறைவான ஊதியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஜாதகம் ராகு திசையில் நிறைய அசிங்கம், அவமானம், பொருள் இழப்பு, பொருளாதாரமின்மை, அதாவது பரதேசவாசம் என்று சொல்கின்ற எல்லா அமைப்புகளையும் இந்த ராகு திசை இந்த ஜாதகத்துக்கு தந்திருக்கும். ஏனென்று கேட்டால் 8ஆம் அதிபதியினுடைய வீட்டில் 6ஆம் அதிபதியுடன் சேர்ந்த ராகு, இங்கே ராகு சுக்கிரனுடன் இணைந்தாலும் உச்ச செவ்வாயினுடைய இணைந்ததால் கடுமையான பாபத்துவ அமைப்பிலே இருக்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு 34 வயசு ஆகுது. இன்னும் 34 வயசு முடிஞ்சு 35 வயசு ஆகுது. இன்னும் திருமணம் ஆகலை. திருமணம் ஆகாததுக்கு காரணம் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சனி இருப்பது. 7ஆம் வீட்டில் வந்து சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் மிகவும் தாமதமாகத்தான் நடக்கும். 30 வயசுக்கு மேலே தான் அவருக்கு திருமணம். 32 வயசுக்கு மேலே பெண்ணாக இருந்தால் 30 வயசுக்கு மேலே, ஆணாக இருந்தால் 32 வயசுக்கு மேலே. அதுக்கும் தசாபத்திகள் ஒத்துழைக்கணும். இந்த ராகு திசை சந்திரன் குடும்பாதிபதியாக இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறார். அவர் திருமணத்தை தரமாட்டார். அடுத்து வருகின்ற செவ்வாய் அவர்களே 11ஆம் அதிபதி ஆகிறார். சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் இந்த செவ்வாய் புத்தியில் தான் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்கும். ஏனென்றால் குரு திசை சுய புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு உத்தர பாக்கியம் கிடைக்க வேண்டும். நல்ல வேலையாக லக்னத்தில் இருக்கும் குருவிற்கு சனியின் பார்வை அங்கே கிடைக்கவில்லை. சனியின் பார்வையிலிருந்து 20 டிகிரி விலகி இருக்கிறார் குரு. இந்த அமைப்பில் அதாவது பிறந்ததிலிருந்து தொடர்ச்சியான அவயோக திசைகள், லக்னம் மட்டுமே இங்கே வளர்த்திருக்கிறது. லக்னாதிபதி கெட்டிருக்கிறார். இங்கே லக்னமும் சனி செவ்வாயின் ஆக்கிரமிப்பால் கெட்டிருந்தால் இந்த ஜாதகரை வாழ தகுதியற்றவராக இருந்திருப்பார். மேலும் திரிகோண ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி அங்கே 8ல் மறைந்து ராகுவுடன், சுக்கிரனுக்கு 3, 8 கடுமையான மறைஸ்தானம் என்பதால் ராகுவுடன் இணைந்து கடுமையான பாவத்துவ அமைப்பிலே இருக்கிறார். அடுத்ததாக 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அவர் 9ஆம் அதிபதியாகி 9ஆம் அதிபதி ஆனாலும் 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. சனி செவ்வாய் திரிகோணாதிபத்தியம் பெற்றாலும் அந்த திரிகோணாதிபத்திய வீடுகளை தங்களுடைய வீடுகளை தாங்களே பார்த்தால் அந்த பலன் நன்றாக இருக்காது என்பதற்கு சனி 9ஆம் வீட்டை பார்த்து கிடைக்கிறார். 5ஆம் அதிபதி கெட்டார், லக்னாதிபதியும் கெட்டார். 1, 5, 9 கெட்டது. 1 மட்டும் லக்னாதிபதி கெட்டாலும் இங்கே லக்னம் பெரும் சுபத்தன்மை மட்டும் ஜாதகரை போராடி கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஜாதகம் கடுமையான மன உளைச்சல். ராகு திசை முழுவதுமே இந்த ஜாதகத்துக்கு சரியான அமைப்பு இல்லை. சந்திரன் அங்கே திக்பலமாக இருந்த காரணத்தினாலும் புதனை ஓரளவு குருவின் பார்வையில் இருப்பதாலும் ஏதோ டிப்ளமோ படித்துவிட்டு சிறிய வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த அமைப்பு எப்பொழுதும் மாறும். கிட்டத்தட்ட இந்த ராகு திசை முடிவரையில் இந்த ஜாதகருக்கு பெரிய யோக பலன்கள் என்று நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. குரு திசை இந்த ஜாதகருக்கு மிக நன்றாக இருக்கும். ஏனென்றால் குரு திக்பலமாக இருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பதால் குரு திசையில் குருவின் ஆதிபத்தியமான 7ஆம் ஆதிபத்தியம் தாம்பத்தியமும் குருவின் காரகமான புத்திர பாக்கியமும் அங்கே ஜாதகருக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த அமைப்பில் ஒரு பிறந்ததிலிருந்து லக்னாதிபதி கெட்டு 1, 5, 9 கெட்டு தொடர்ச்சியான அவயவ திசையில் நடந்தால் அந்த ஜாதகர் கஷ்டப்பட்டு கொண்டுதான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருப்பார். லக்னம் லக்னாதிபதியின் வளர்வுக்கு ஏற்ப இங்கே லக்னாதிபதி கெட்டாலும் லக்னம் சுபத்தன்மையுடன் இருக்கிறது.
ஏதோ அந்த லக்னத்தில் இருக்கும் குரு மட்டுமே இந்த ஜாதகருக்கு அனைத்து விதமான கெடுதல்களையும் தாங்கிக் கொள்ளும் வல்லமையை இந்த ஜாதகத்துக்கு கொடுத்திருக்கிறது. மற்றபடி இந்த ஜாதகத்தில் அதாவது ராஜ்யம் அந்த லக்னத்தில் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அங்கே 8ஆம் இடத்தில் கடுமையான மறைவு ஸ்தானத்தில் ராகு செவ்வாயுடன் இணைந்து முழுமையாக கெட்டதால் சரியான பருவ வயதில் அவருக்கு அந்த ஜாதகருக்கு ராகு திசை வந்ததும் இந்த ஜாதகரை அதாவது வாழ்க்கையில் மேலே விடாமல் செய்து கடுமையான மன உளைச்சல்களையும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை அந்த லக்னத்தில் இருக்கும் குரு இந்த ஜாதகருக்கு தந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு பிறந்திலிருந்து எத்தனை யோகம் இருந்தாலும் அந்த திசைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதுவே சனி புதன் சுக்கிரன் என்ற திசைகள் கெட்டிருந்தால் கூட வந்திருந்தால் கூட ஓரளவு ஜாதகம் தாங்கிக் கொண்டிருப்பார். ஆனால் பிறந்தது சூரிய திசை, அடுத்தது சந்திர திசை, அடுத்தது வரவே கூடாத செவ்வாய் திசை, மிதுனத்துக்கு வரக்கூடாத செவ்வாய் திசை, அடுத்ததாக மிதுனத்துக்கு வரக்கூடாத செவ்வாயோடு இணைந்த ராகு திசை, மிக கொடுமையான திசை. இந்த நிலையில் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை எல்லா வகையிலும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எதுவுமே கிடைக்காது. ஜாதகர் தனது உணவு உடை இருப்பிடத்திற்கே போராடி கொண்டிருக்கும் நிலையில் தான் இருக்கும். போராடிக்கொண்டு அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் அது லக்னத்தில் இருக்கும் குரு பகவான் தான் அந்த விமோசனத்தை தந்து கொண்டிருக்கிறார். எனவே பிறந்ததிலிருந்து ஒரு ஜாதகர் கஷ்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக அவயவ திசைகள் நடந்து லக்னாதிபதி கெட்டிருக்கும் நிலையில் 5ஆம் பாவகாதிபதியும் கெட்டிருக்கும் நிலையில் அதற்கு அதிர்ஷ்டம் என்பது இருக்காது. அதாவது கடுமையான முயற்சி செய்தாலும் கடுமையான வேலை செய்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது குறைவாகத்தான் கிடைக்கும். அதுதான் இந்த ஜாதகரும் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே ஒருவர் எந்த நிலையிலும் கஷ்டபலங்களையே அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கெட்டிருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு தொடர்ந்து அவயவ திசை நடைபெறும் நிலையில் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் என்பது நடக்கவே நடக்காது. ஜாதகர் அந்த கெடுதி பலன் தரக்கூடிய தசாபுத்திகள் முழுவதும் போராடி கொண்டு தான் வாழ்க்கையை நடக்க வேண்டும். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை கரெக்டாக அந்த குரு திசை மட்டுமே சற்று ஆறுதல் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அடுத்து வரக்கூடிய சனி திசை கூட அவ்வளவு நிற்பலமாக இருந்தாலும் அவர் 8ஆம் வீடான மகரத்திற்கு செல்லும் நிலையில் இருப்பதால் பாவகச்சந்தியில் இருப்பதால் அந்த திசையும் கூட நல்ல பலன்களை செய்யாது. இப்படிப்பட்ட அமைப்பில் ஒரு ஜாதகருக்கு அவயோக திசைகளும் லக்னாதிபதி 5, 9 கெட்டிருக்கும் நிலையில் தொடர்ச்சியான கஷ்டங்களை அனுபவிப்பார் என்பது உறுதியாகிறது. நன்றி, வணக்கம்.